திமுக ஆட்சியை கைப்பற்றிய காலத்திலிருந்து திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், திமுகவை பலவீனப்படுத்துவதற்காகவே உருவான கட்சி அதிமுக. பிறகு திமுகவும் அதிமுகவும் எதிரும் புதிருமாக இருந்துருவ கட்சிகளாக மாறிய பிறகு அந்த இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வெறுப்பு அரசியல் பரப்பப்பட்டது. தொடர் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. அதனுடைய உச்சமாக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசியல். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். அதெல்லாம் இங்கே விவாத பொருளாக மாற வேண்டும். பேனா சின்னம் வைத்தால் நானே உழைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லை? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். திருமாவளவன் எதிரியாகிவிட்டான். இந்த கூட்டணியை 2009 இருந்து பாதுகாத்தவர் திருமாவளவன். 2009 திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றதனாலேயே உலகமெங்கும் வாழ்கிற உலக தமிழர்களால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான பாவத்தை சுமந்தவர் திருமாவளவன். அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ், ஐயா நெடுமாறன், தோழர் தா பாண்டியன், அண்ணன் வைகோ, இந்த தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை, நீங்கள் ஒருவர்தான் திமுக கூட்டணியில் இன்னும் இருக்கிறீர்கள், வெளியே வந்தால் இந்த தேர்தலிலேயே திமுகவை ஒழித்துவிட முடியும் என்று வெளிப்படையாகவே கூட்டாக சேர்ந்து எல்லோரும் சொன்னார்கள். இதெல்லாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கு. முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் என்று அவர்கள் பேசினார். ஈழ அரசியலை வெறும் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலோடு பொருத்தி பார்க்க கூடாது என்று சொன்னவன் திருமாவளவன். ஈழத்தில் நடக்கிற அவலங்களுக்கு வெறும் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. இது உலகளாவிய அரசியல். அதிலே அமெரிக்காவுக்கு தொடர்பு உண்டு, அமெரிக்க அடிவருடி நாடுகள் அனைத்துக்கும் தொடர்பு உண்டு. ஏறத்தாழ 22-23 நாடுகள் ஒன்று சேர்ந்து எல்டிடி என்கிற தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இருந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இவர்கள் தேர்தல் அரசியலுக்காக இவ்வளவுக்கும் காரணம் கருணாநிதிதான் என்று அவர் மீது பழி போட முயற்சித்த காலம் 2009. 30 முதலமைச்சர்களும் ஒருவர் கருணாநிதி. கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் 30 முதலமைச்சர்கள், 38 மாநிலங்களில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரி பிரதேசங்கள், இதில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. வெளிவிவகார கொள்கையை ஒரு மாநிலத்தால் வரையறுத்து விட முடியாது. ஆகவே ஈழ விடுதலை அரசியலில் திமுக மட்டுமே பழி சுமக்க வேண்டும் என்கிற நிலையை அன்றைக்கு அவர் அத்தனை பேர் எடுத்த போது நான் சொன்னேன், 1991 ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பிறகு அதிமுக என்ன ஆதரவு நிலையை எடுத்தது? புலிகளை ஆதரித்தார்களா? ஈழத்தை ஆதரித்தார்களா? விவாதங்கள் நடத்தியிருப்பார்களா? போராட்டங்களை நடத்தியிருப்பார்களா? பேரணிகளை நடத்தியிருப்பார்களா? ஈழத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் நேர் எதிராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரை ஆதரிக்க வேண்டும் என்ற இந்த நிலைப்பாட்டை எப்படி நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறேன். புதிதாக போய் திமுகவோடு ஒட்டிக் கொள்ளவில்லை. ஏற்கனவே திமுக கூட்டணியில் 2006 இருந்து இருந்தோம், தொடர்ந்தோம். திமுக மீதும் காங்கிரஸ் மீதும்
என்னென்ன அவதூறுகள் பரப்பப்பட்டனவோ அல்லது வழி சுமத்தப்பட்டனவோ அல்லது குற்றங்கள் சாட்டப்பட்டனவோ அவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் நான் சுமக்க நேர்ந்தது. நானும் சுமந்தேன். அதிலிருந்து தொடர்ச்சியாக திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான அவதூறுகளை எல்லாம் திமுக தலைவர்கள் எதிர்கொண்டார்களோ இல்லையோ, பதிலளித்தார்களோ இல்லையோ, திருமாவளவன் பதில் கொடுத்தார். இனி பெரியாரை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்துக் கொண்டிருக்காது, சகித்துக் கொண்டிருக்காது என்று வெளிப்படையாக பேசியவர் திருமாவளவன். பெரியாரே மண்ணு என்று சொன்ன போது மிக வெளிப்படையாக சீமான் அவர்களை நான் கண்டித்து பேசியிருக்கிறேன். அதுவரையில் நான் அவரை ஒருபோதும் வெளிப்படையாக கண்டித்ததில்லை. அவர்கள் திரிபுவாத அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள். தெலுங்கு எதிர்ப்பு தான் தமிழ் தேசிய அரசியல். கருணாநிதி ஒரு தெலுங்கர். அவரை சுற்றியுள்ள அத்தனை பேரும் தெலுங்கர்கள். தெலுங்கர்களால் தமிழன் வீழ்ந்தான். இதுதான் தமிழ் தேசியம் என்று அவர்கள் இந்திய தேசிய எதிர்ப்பை கைவிட்டு விட்டார்கள். இந்தி திணிப்பை எதிர்க்க ஆர்வம் காட்டவில்லை. இந்துத்துவ அரசியலை, சாதியவாத மதவாத அரசியலை எதிர்த்து பேசவில்லை. பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசவில்லை. RSS எதிர்த்து பேசவில்லை. வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து பேசவில்லை. வெறும் கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, தெலுங்கர் எதிர்ப்பு என்று பேசுவதே இங்கு தமிழ் தேசிய அரசியல் என்று அவர்கள் திசை மாறி போன போது விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கின்றோம். தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வோ இன உணர்வோ அல்ல. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அப்படி மொழி உணர்வும் இன உணர்வும் தான் தமிழீழ தேசியம் என்று உயர்த்தி பிடிக்கவில்லை. ஒரு தேச விடுதலைக்கான, தேசிய இன விடுதலைக்கான அரசியலை அவர் முன்னெடுத்த போது அந்த இனத்திற்கு நேர் எதிரான தேசியம் என்னவோ அந்த தேசியத்தை எதிர்த்தார். அதுதான் சிங்கள தேசியம். அது வெறும் சிங்கள மொழிவழி தேசியமாக மட்டுமில்லை, சிங்கள பௌத்த மொழி மதவாத தேசியமாக இருக்கிறது என்பதனால் சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று தன்னுடைய பகையை அடையாளப்படுத்தினார். இலங்கை தழுவிய ஒரு தேசிய பார்வையம். ஆனால் இந்த வண்டில் தமிழ் தேசியம் என்பதே திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்று சுருக்கப்பட்டு விட்டது. தெலுங்கர் எதிர்ப்பு என்று சுருக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் திமுகவினரை விட கருத்தியல் தளத்தில் வேகமாக சீறி பாய்ந்தவர்கள் சிறுத்தைகள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மிகவும் கொச்சையாக மேடைகளில், அதிமுக மேடைகளில் பாடுவது உண்டு. அந்த பாட்டை பாடியதற்காக திமுக அரசு ஒரு வழக்கு போட்டது. உடனே அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் நான் பாடுகிறேன் என்று அந்த அநாகரிகமான பாட்டை பாடினார். என்னை கைது செய்து பார் என்று சவாலிட்டார். திமுக என்ன செய்தது? திமுக அரசு என்ன செய்தது? இன்றைக்கு அவரோடு உறவாட முடிகிறது, கூடி குழம்ப முடிகிறது. பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது நாகரிகமானதுதான், நான் மறுக்கவில்லை. விமர்சனங்கள் நாகரிக வரம்பை தாண்டி போகிற போது இந்த இடத்தில் தொடர்புடையவர்கள் எத்தகைய எதிர்வினையை ஆற்றினார்கள் என்கிற கேள்வி எழுகிறது.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.